அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து எங்கேயோ கேட்ட கதைகள் அந்த சீரீஸில் வரக்கூடியது. இப்போ வந்து லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஸ்கூலுக்கும். 10 மாதங்கள் வந்து குழந்தைகள் வந்து ஸ்கூலில் இருக்காங்க. அடுத்த 2 மாதம் வந்து மேக்ஸிமம் 2 மாதம் வந்து பேரண்ட்ஸோடு இருக்கிறாங்க. ஸோ சென்னையில் இருக்க ஒரு ஸ்கூல் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட், ஹாலிடே அசைன்மெண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதில் வந்து ஒரு நாளைக்கு 2 மீலாவது குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க பேரண்ட்ஸை. அப்போ தான் ஒரு விவசாயியோட ஹார்ட் ஒர்க் என்ன, எப்படி நம்ம பிளேட்டுக்கு வந்து ஃபுட்டு வருது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய மிச்சம் இதெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு அவங்களோட பிளேட்டை அவங்களே வந்து வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கான பழக்கத்தை கொண்டு வருது. அப்புறம் வந்து நம்ம வந்து குக் பண்ணும்போது, சமையல் செய்யும்போது அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு காய்கறி வெட்டி தரது, வாஷ் பண்ணுறது, ஒரு தோசை சுடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து சின்ன வயசுலேயே நம்ம சொல்லித்தரும்போது பெருசானதுக்கப்புறம் அவங்க தன்னிச்சையாக எல்லாமே செஞ்சுக்க முடியும். ஒருத்தரை எதிர்பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத, அந்த மாதிரிலாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த அறியாமையை வந்து அவங்கக்கிட்ட புகுத்தாமல் நெய்பர்ஸ் கூட க்ளோஸாக இருக்காங்க. பால் போய் விழுந்துருச்சு, இல்லை அவங்க வீட்டில் போய் ஒரு பண்டிகைக்கு நம்ம பலகாரம் கொடுத்து விட்றோம், அந்த மாதிரினா அது வந்து அவங்க கையாலே போய் கொடுத்துட்டு வர்றது, நீ போய் பேசிட்டு வா, அவங்க கூட க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தரணும். கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே போய் தங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட இருக்க வச்சு அவங்களோட பழக்க வழக்கம், அம்மாச்சியோட அப்பாயோட அன்பு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் வந்து நம்மளோட ஒர்க் பிளேஸ், நம்ம இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அங்கே கூட்டிகிட்டு போய் அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன வேலையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது, ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துறது. லோக்கலில் நடக்கக்கூடிய எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, லோக்கல் மார்க்கெட் ஏதாவது சந்தை அந்த மாதிரி போடுறாங்கன்னா அதை கூட்டிகிட்டு போகிறது தவறாமல். அந்த மாதிரி கார்டனிங், ஒரு சின்ன சீடை கொடுத்து அவங்கக்கிட்ட அதை நட்டு வைக்க சொல்லி, தினம் வந்து தண்ணி விட சொல்லி, அந்த சீடு வந்து எப்படி வளருது, அதோட ப்ராசஸ் அதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸில் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட சைல்ட்ஹுட் ஹிஸ்ட்ரி, பேரண்ட்ஸோடைய சைல்டுஹுட் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் உட்காந்து கதைகள் மாதிரி அவங்களுக்கு சொல்கிறது. அதாவது நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எல்லாமே, இதுலேருந்து இப்படி நடந்தது, இதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது அடுத்தவங்கள உதவியை நாடணும், நம்மளே எல்லா முடிவும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வரும். அப்புறம் வந்து கீழே விழுந்துட்டாங்க, வெளியில் போனால் அடிபட்டுறான், இடிச்சுக்கிறான், அந்த மாதிரி ரொம்ப வந்து மண்ணாக்கிட்டு வந்துடுறான், டர்ட் ஆக்கிக்கிறான் அவனவே, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்காமல் அவங்க அதெல்லாம் பண்ணட்டும். அந்த பெயின் என்டியூரன்ஸ், அந்த வலியை தாங்கக்கூடிய தன்மையை அவங்க வந்து கற்றுக்கட்டும். சோஃபாலேயோ இல்லை ஹை சேர்லேயோ உட்காந்து பழகிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப லேசி ஆகிக்கிட்டு தான் போவாங்க. பெட்டு வளர்க்குறாங்க, ஃபிஷ்ஷு, டாகு, கேட்டு, பேர்டு எதுனாலும் சரி வளர்க்குறாங்க, அதை வந்து ஃபுல்லாக அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற உத்தரவாதத்தின் பேரில் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். நீ தான் பண்ணிக்கணும் எல்லாமே, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணிக்க மாட்டேன், நான் உனக்கு அசிஸ்ட் பண்ணுறேன், ஆனால் நீ தான் எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி நாட்டுப்புற பாட்டுகள், அந்த மாதிரி ஏதாவது பாட்டுகள் வரும்போது அதை அவங்களுக்கு போட்டு காமிக்கலாம். வேறு வந்து ஸ்டோரி புக்ஸு, கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய புக்ஸு, பிக்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். டிவி, மொபைல், ஃபோனு, கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேருந்தும் அவங்கள வந்து தவிர்க்கிறதும் அவங்கள தூரமாக வைக்கிறதும் தான் முக்கியமான விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். நம்ம எதுவுமே சொல்லாட்டி கூட ஏதாவது ஒரு ரீசனை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதிலே தான் மூழ்கி இருக்காங்க. நம்மளும் இதை பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் விட்டுடாமல் தேவைப்படுற நேரத்தில் மட்டும் அதை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரம் அதன் அருகாமையிலேயே போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு
அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படின்ற பேர் வழியில் நம்ம சாக்லேட்டு, ஜெல்லி, க்ரீம் கேக்கு, சிப்ஸு, பேக்கரி ஐட்டம், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, நல்லா வறுத்த பஃப்ஸு, சமோசா அந்த மாதிரி கொடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ணணும். நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம அதுலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, இதுக்கு அப்பாற்பட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறைய தின்பண்டங்கள் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு முதல்ல தெரிய வைக்கணும் நம்ம. அப்புறம் அவங்களோட கண்ணை வந்து நேருக்கு நேராக பார்த்து, கடவுள் நமக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிஃப்டை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து நம்ம மனசார கடவுளுக்கு தேங்க் பண்ணணும். இதோட மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான டைம் வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது ஒவ்வொரு பேரண்ட்டுடைய கடமை. அப்போ இது எல்லாமே இதை வாசித்ததுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தானே, ஏற்கனவே நம்ம சின்ன வயசில் செஞ்சது தானே, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தான் திரும்ப செய்ய சொல்கிறோம். அதெல்லாம் தான் ஒரு ரிவைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த கண்ணில் ஈரம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து குழந்தைங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அவங்கள வந்து இழுத்து பிடிச்சி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதில் இருக்க தாற்பயம். ஸோ இதில் நம்மளால் எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 மாதத்தை வந்து நல்லா உருப்படியாக நம்ம வந்து நம்மளும் ஒரு நியூ பேரண்ட்டாக மாறிடுவோம். குழந்தைங்களை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கட்டும் அப்படின்ற இது இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்கள வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது, எப்படி வந்து முறைப்படுத்துவது, எப்படி வந்து கற்றுக் கொடுப்பது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்கள் வந்து நம்மளை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே நம்ம திருத்திட்டோம் அப்படின்னா நம்ம பிற்காலத்தில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாரும் பண்ணுறாங்க, பொதுவான விஷயந்தான் இது, எல்லா குழந்தைங்களும் பண்ணுறாங்க, என் குழந்தைங்களும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அதை சப்போர்ட்டிவாக இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் தான் பண்ணால் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை அவங்கள சொல்லி கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதற்காக தான் இந்த பதிவு. இது எல்லாமே நம்ம அனைவரும் பின்பற்றுவோம். நம் குழந்தைங்களுக்காக நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து இந்த பதிவை வந்து நிறையா வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறையா குழந்தைங்களுக்கு ரீச் ஆகட்டும், நிறையா பேரண்ட்ஸ் இதை பார்த்து கற்றுக்கட்டும். நன்றி, வணக்கம்.